ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பங்களா சாப்பாடு கடையிலேருந்து பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சுகமாக இருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் பொதுவாக கடைக்கு போகிறதில்ல, லீவ் போட்டுக்குவேன். இன்றைக்கி ஒரு ஆர்டர் சாப்பாடுங்க, அது பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் போகிறேன். என் தங்கச்சி தான் பிரியாணி பண்ணிக்கும். ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்கும், என் தங்கச்சி பிரியாணி பண்ணி தயிர் சாதம் பண்ணி கொடுப்போம். நான் இன்றைக்கி போகிறேன், ஆர்டர் சாப்பாடு பண்ணுறதுக்காக போகிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் பிரண்டை துவையல் பண்ணியிருக்கேங்க. அது ரொம்ப காலமாக பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். வீட்டில் செடியும் வச்சுருக்கேன், கொடியும் வச்சுருக்கேன், பிரண்டை கொடியும். அது இன்றைக்கி பிரண்டை துவையல் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. இது பாருங்கள், பிரண்டை கழுவி வச்சுருக்கேன், பூண்டு கழுவி வச்சுருக்கேன், பிரண்டை மிளகாய் பூண்டு, மூணு வச்சுட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா வதங்கணும். வதங்கலைன்னா அரிக்கும், நாக்கு அரிக்கும். நானே கையில் வந்துட்டு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் பறிக்கிறது. வீட்டிலே போட்டு வச்சுருக்கேங்க பிரண்டை கொடி. பிரண்டை, மிளகாய், நமக்கு தேவையான அளவு மிளகாய், பூண்டு, இது மூணு போட்டு தான் வதக்கிறது. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி அதை போட்டு வதக்கி நல்லா அந்த கலர் போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டால் நாக்கில் அரிப்புத்தன்மை இல்லாமல் போகும். வதக்கிட்டு தாளிக்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க, அப்படியே துவையில் அரைச்சிடுறது தான். உப்பு போட்டு இந்த புளி தண்ணி ஊற்றி துவையில் அரைச்சிடுவேன் நான். அதுக்கு ஒன்றும் காயெல்லாம் ஒன்றும் தொட்டுக்காதுங்க பிள்ளைங்க. கூட்டு தேவையினாலும் நீங்கள் என்ன கூட்டு வச்சு செய்கிறீங்களோ, செஞ்சு சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நான் எப்போவும் கடைக்கு போக மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆர்டர் சாப்பாடு இருக்குது, அதனால் இன்றைக்கி போகிறோம். இல்லைன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் கடையில் பிரியாணி தான் போடுவோம், என் தங்கச்சி போடும். இன்றைக்கி ஆர்டர் சாப்பாடு இருக்கிறதுனால நான் போகிறேன். அதனால தான் காலையிலே பிள்ளைங்களுக்கு துவையில் அரைச்சி வச்சுட்டு போகலான்னு வதக்கிட்டுருக்கேன். துவையலுக்கு பிரண்டை ரெடி ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதோட புளி போட்டு சாப்பிட்டா போட்டு மிக்சியில் அடித்து